ஏய் ஆத்துல அத்தின் போயிட்டுக்கிறா வழி. அதுக்கப்புறம் மண் ரோடு இருக்கும், அதில் நேராக போனீங்கன்னா இந்த ரோடு வந்துடும், அதிலே பிடிச்சி போயிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே இன்னொரு காணா இருக்குது பாருங்க. இது மாதிரி ஒரு வினோதமான இடத்த நான் தெரியும் பார்த்ததில்ல. இன்னும் எத்தனை இருக்குது அங்க சொல்லுங்க, எனக்கு முதல்ல காமிங்க போயாங்க. மழை இன்னும் ஹெவியாக வந்ததுன்னு வச்சுக்கோங்க, இந்த இடமும் தண்ணியாக போகும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு UBG Vlogs. நானும் உள்ளூர் பேர்கள். இப்போ வந்து ஒரு வாட்டர் ஃபால்ஸை நோக்கி போயிட்டுருக்கோம். அந்த வாட்டர் ஃபால்ஸுக்கு பேர்லாம் தெரியாது, வந்து பெட்ரோல் போட்டுட்ருக்கோம். பெட்ரோலை பார்த்து இது காற்றடிச்சிக்கிட்டு இருக்கோம். இப்போ நாங்கள் போகிற ஃபால்ஸோட பேர்லாம் தெரியாது, அதனால் கிக்காக இருக்கட்டுமேனு சன்னி லியோன் ஃபால்ஸ்னு ஒரு பேரை வச்சுட்டோம். வேலூர்லேருந்து கரெக்டாக 25 கிலோமீட்டர் காட்டுப்புத்தூர் சோழவரம் வழியாக போனீங்கன்னா தில்லைன்னு ஒரு ஊர் வரும். அங்கேருந்து இந்த வாட்டர் ஃபால்ஸ் வந்து 2 கிலோமீட்டர் தான். லொக்கேஷனை எல்லாம் நாங்கள் அங்கே போயிட்டு கூகுள் மேப்பில் நோட் பண்ணிவிட்டு வந்துட்டோம். அந்த லொக்கேஷனை டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன், லிங்கை தொட்டுட்டு சன்னி லியோன் ஃபால்ஸுக்கு வந்து மஜா பண்ணுங்கள். இதே ஒரே ரோடு தானா? ஒரே ரோடே இருக்காதுடா, போக ரோடு இருக்காதுடா. ஊருக்காரங்க ஒருத்தர் 2 பேர் அடிக்கடி போவாங்க. டவுட்டாக தான் அவங்க கிட்ட கேட்டுக்க. சரி, ஓகே. லாஸ்ட்டில் உனக்கு அந்த மலை கிட்ட போன உடனே ஒரு ஓட்டு வீடுங்கெல்லாம் ஒரு 5-6 வரும். சரிப்பா, உங்ககிட்ட கேட்டுக்க. சரி, ஓகே. இன்ஃபார்மர் கொடுத்தாச்சு. இப்போ நாங்கள் கிளம்ப போகிறோம் அந்த இடத்துக்கு. ரோடே 7 கிலோமீட்டரு. ரோடா 7 கிலோமீட்டர் இல்லைடா, வழியே இல்லைடா இங்கே. ஏய் ஆற்றுல அத்தின் போயிட்டுக்கிறா வழி. நல்லா போன விட்டுட்டு வரமா. இதுதான் காணாரு. இங்கே ரோடு இருந்திருக்கு போல். அந்த ரோடு வந்து அலையில் வந்து அடிச்சுட்டு போயிட்டுருக்கு மொத்தம். நேராக போனீங்கன்னா ஒரு பிரிட்ஜ் வரும், பெரிய பிரிட்ஜ். பிரிட்ஜுக்கு ரைட்டில் ஒரு சிமெண்ட் ரோடு கட் ஆகும். அதில் வந்தீங்கன்னா நேராக வந்தீங்கன்னா இந்த ரோடு ஜாயிண்ட் ஆகிடும். அதில் வந்தீங்கன்னா சிமெண்ட் ரோடு நேராக வரும், ஒரு ஏரிக்கார மாதிரி ஏறும். அதுக்கப்புறம் மண் ரோடு இருக்கும், அதில் நேராக போனீங்கன்னா இந்த ரோடு வந்துடும், அதிலே பிடிச்சி போயிடுங்க. இதில் மட்டும்தான் கஷ்டம், மீதியெல்லாம் ஒதுங்கி போயிடலாம். போயிடலாம். ஆனால் லாஸ்ட்டில் ஃபால்ஸ் இருக்குது. லாஸ்ட்னா அந்த மலை எண்டில் இருக்குது. அந்த மலை அங்கே ஒரு ஃபால்ஸ் இருக்குது கடைசியில். ரோடு போடுற இது எதுனா வேலைன்னு சொல்றீங்க? ஆமாம் தம்பி, அதுல போவாத. நம்ம அந்த நீர் அதில் இங்கே ஒன்று இருக்கு. தலையில அந்த சின்ன பால் இல்லை அங்கே வழி இங்கே. சரிங்கக்கா. அந்த இடத்துல அந்த அண்ணன் சொன்ன பிரிட்ஜ் இப்போ தான் பார்க்குறோம். அவரை சந்தேகப்பட்டுட்டோம் ஒரு செகண்டு, தப்பாக ஏன்னா சொல்லிட்டாரோன்னு. கரெக்டாக அவர் சொன்ன பிரிட்ஜை பார்த்துட்டோம். ஸோ அங்கே முன்னாடி இருக்க பிரிட்ஜ் வருது. ஸோ இதான்டா சிமெண்ட் ரோடு. இந்த ரோடுடா. ஆனால் இந்த ரோடு போனால் அந்த காணார் தாண்ட முடியுமா? அங்கே ஒரு காணார் போகுது, ஃபால்ஸ்க்கு போகணுண்ணா. இப்போ அந்த பிரிட்ஜிலேருந்து எடுத்து அந்த சிமெண்ட் ரோட்டில் நேராக போனோம். எங்கேயும் ரைட்டு லெஃப்ட்டு எதுவுமே திரும்பக்கூடாது. நேராக போனோம்னா ஒரு இடத்துக்கு போவோம். இப்படி போனோமா? அப்படியாடா? இப்படிதான் போனோவா? எப்படியா தெரியலையா? இந்த ரோடு தான் அது. மெதுவாக போப்பா, ஆட்டாமல் போப்பா. ரோடெல்லாம் கொஞ்சம் சரியில்லை ஃப்ரெண்ட்ஸ். விட்டுற போறீங்கடா அப்படியே. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே இன்னொரு காணா இருக்குது பாருங்க. டேய் வாடா அஸ்வின். ஆமா. ஐயே ஐயோ, அங்க பார்த்துட்டு அப்படியே நம்மளை பார்க்குறாங்களே கிரியாளா. இது வந்து 3வது காணாறு. இங்கேயும் வண்டியை தண்ணிக்குள்ளே விட்டு தான் அந்த பக்கம் கொண்டு போகணும். அஸ்வின் கேளுடா. ஏன் ஐயோ டேய், அவன் தான்டா இன்னைக்கு பெரிய வேலை பார்த்து விட்டு போயிட்டான். பின்னானே செஞ்சா. ஏய் ஆள கொண்டு.
தண்ணி போட்டியா? ஒன்றும் இல்லடா உள்ள போலடா. வண்டி போலையா? டேய் வண்டி போகாதுங்கிறாங்கடா. என்ன போகாது? நான் தெரியாதனமா வந்துட்டேன். ரொம்ப சிரமப்பட்டேன். நவுறு அரித்தாச்சே. அவனுக்கு வழி விடுறா. இப்போதான் அந்த தாத்தா கிட்ட பேசணும். அவர் என்ன சொல்கிறாருன்னா, தெரியாமல் இந்த பக்கம் வந்துட்டேன், அவரும் திருப்பின்னு போயிட்டுருக்காரு, இந்த பக்கம் போக முடியாதுன்ட்டு. ஸோ அதனால் வண்டியை ஒரு ஸ்ப்ளெண்டர் மட்டும் எடுத்துக்கிறோம், இன்னொன்று வந்து ஸ்கூட்டியை அங்கேயே விட்டுட்டோம். அதுக்கு மேலே அதெல்லாம் கூப்பிட்டு போய் ரிஸ்க் பண்ண முடியாது. ஸோ அதனால் அங்கேயே வச்சுட்டோம். பார்ப்போம், திரும்பி வந்து வண்டி இருந்ததுன்னா எடுத்துகிட்டு போகலாம், இல்லைனா அவ்வளோதான். பெஸ்ட்டு வண்டி முன்னாடி எங்கேனே விட்டுட்டு ஜாலியாக நடந்து வரலாம். ஒரு 7 கிலோமீட்டர் ஜாலியாக நடந்து போகிறதுனா அழகாக ஃப்ரெண்ட்ஸோடு வரலாம் இந்த மாதிரி இடத்துக்கு. தண்ணி இல்லை, ஸோ அதனால் ஏறி வந்துட்டேன் ஈஸியாக நான். அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்களா, இங்கே போகுது, இதில் போக முடியாது, நேராக போகணும் போல். ஃபால்ஸ் இங்கே இருந்தால் வருது. ஸோ அதனால் இந்த வழியில் ஏறி போகணும். இப்போ அவங்க பின்னாடி வரவங்களுக்கு நான் தான் வழி சொல்லணும். குக்கு குக்கு ஊஸ். இங்கே வண்டிக்கு வரலாம், ஆனாலும் நடந்து போனால் கொஞ்சம் ஜாலியாக இருக்கும். ஸோ இங்கெல்லாம் வந்து ஃபுல்லாகவே மூங்கில் காடுகளாக இருக்குது பாருங்களேன். எல்லா இடமும் மூங்கிலாக தான் இருக்குது நிறைய இடத்துல. அடுத்த கட்ட சோதனை அடுத்து இங்க வர்றதை பார்த்தாலே தெரியல, போ மண்ணாதான் இது. அடுத்த கட்ட சோதனை வந்திருக்கு. இங்கே பாருங்க, பஞ்சரா இது வந்து அடுத்த காணாறு பாருங்க. இது மாதிரி ஒரு வினோதமான இடத்த நான் இதுவரையும் பார்த்ததில்ல, நல்லா இருக்கு. வேலூரில் இந்த வாட்டி அந்த செங்கல் புயல் காட்டின வேலை போல் தண்ணி பயங்கரமாக வருது. வேலூருக்கு காஞ்சி போனதுனால யாருங்க சொன்னது? வேலூர் ஃபுல்லாகவே மாசான இடம் தான். ராம்கியாம் பேர், எப்போ எழுதுனதுன்னு தெரில. 12ஆம் நூற்றாண்டில் எழுதியிருப்பாங்க. மறுபடியும் இன்னொன்று வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ், முடியல. இங்கே ஓடி போயிட்டுருக்கேன், பின்னாடி அவங்க வண்டியில் வந்துட்டுருக்காங்க. சத்தம் கேட்குது எனக்கு, ஃபால்ஸ் அந்த இடத்துலேருந்து எனக்கு சத்தம் கேட்குது. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வீடெல்லாம் இருக்குது. வேற இடையில இருந்தா போனோம். நீங்க நான் தான் போகல, வண்டி ஏத்திரீங்களால எங்க ஆளுங்களாம் ஏத்திட்டு போடுறாங்க. 2 பேர் 3 பேர் தள்ளி முதல்ல ஏத்தி பாருங்க. ஏய் இங்கே விட்டுருவோண்டா, ஏய் நடந்து போய்க்கோண்டா. இது உன்னோட, அப்புறம் வேறு எதுவும் இல்லைங்கிறாங்க. இதுதான் லாஸ்ட்டு தண்ணி போகிற இடமா, அப்புறம் நேராக ஃபால்ஸ் தானா. வண்டியை வந்து அந்த வீட்டாண்ட விட்டுட்டோம், வீட்டாண்ட விட்டுட்டு இப்போ நடந்து போயிட்டுருக்கோம். இன்னும் அந்த வீட்டாண்டேருந்து கரெக்டாக அந்த வீடு தான் ஒரு மெயின் லொக்கேஷன். அந்த வீட்டாண்லேருந்து கரெக்டாக 1 கிலோமீட்டர். எனக்கு தெரிஞ்ச இந்த இதெல்லாம் போட்டது வந்து ரோடு போகிறதுக்காக தான் நினைக்கிறேன். இந்த ஃபால்ஸுக்கு போய் முதல்ல நாங்கள் தான் பேர் வைக்க போகிறோம். கேட்குதுல சத்தம்? அது பாருங்க, இங்கே ஏதோ மக்கள் வாழ்கிற பகுதி இருக்குது. இப்போ தான் ரொம்ப நாள் கழித்து பார்க்குறோம். வரும் இங்கே தான் வீடுங்களாம் இருக்குது. அருவியோட சத்தம் எனக்கு நல்லா கேட்குது. வண்டி அங்கே தண்ணி ரொம்ப வரதுனால அங்கேயே விட்டு வந்துட்டோம் கீழே. இங்கே அங்கே ஒரு வீட்டாண்ட சொல்லி விட்டு வந்துருக்கோம். இப்போ நம்ம பார்த்தது வந்து மேலே இருந்த வழி. இப்போ வந்து அருவி வந்து கீழே போகணும். ஸோ அந்த இடத்துக்கு போகிறோம் இப்போ நாங்கள். அங்கே தான் பார்க்க நல்லாயிருக்கும்.
இது மாதிரி ஒரு ரைடை என் வாழ்க்கையில் நான் பார்த்ததில்ல சாமி. இப்போ நான் நடந்து போயிட்டுருக்கிறதும் வந்து தண்ணி போன இடம் தான். ஏன்னா பாருங்களேன், இந்த வழி கல்லெல்லாம் பார்த்தீங்கன்னாலே தண்ணி போகிற மாதிரி தான் தெரியுது. மழை இன்னும் ஹெவியாக வந்ததுன்னு வச்சுக்கோங்க, இந்த இடமும் தண்ணியாக போகும். இப்போ நான் நடந்து போகிற எல்லாமே வந்து தண்ணி போகிற அப்படியே அந்த ஃப்ளோவில் தான் நடந்து போயிட்டுருக்கோம். கீழே அந்த மொத்தமாக சேர்ந்து பெருசாக வரும்ல, ஸோ அந்த இடத்த நோக்கி தான் இப்போ நாங்கள் நடந்து போயிட்டுருக்கோம். இதெல்லாம் சுத்தமான தண்ணி குடிக்கலாம். அப்படி பிஸ்லரி வாட்டர் மாதிரி இருக்கா? செமையாக இருக்கும். வாடா, இங்கே தானே குளிக்கலாம். அங்கே பாருங்களேன், ஒருத்தர் தியானம் பண்ணிட்டு இருக்கான். என்னடா பண்ற? தியானமா? சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அழகாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணுறதுக்கு சூப்பரான இடம் இது. சரியான ட்ரெக்கிங், நல்லா இருக்குது, நல்லா த்ரில்லாக இருக்குது, ஃபயராக இருக்குது. ஊருக்கு போனால் தான் டவர் கிடைக்குமா? ஏன்னா தேவை என்ன பண்ணுங்க? கவர்மெண்ட் பேர்ல இருக்காக்கா உங்களுக்கு இது பண்ணி கொடுத்தாங்க, பட்டா போட்டு கொடுத்தாங்களா? அதை வந்து நல்லது பண்றானுங்க, தண்ணி தர மாட்டானுங்க. அதான் ரோடு போட போறாங்கன்னு நினைக்க, எல்லாம் ஜல்லிலாம் கொட்டி வச்சிருக்காங்க. 6-7 மாசம் இருக்கா? நிறைய குடும்பம் இருக்காங்க. இதுல போய் தனமாக இருக்கும், அவங்க வீடு நிறைய வீடு இருக்கும். அங்க போய் கேட்டாக்கா சொல்லுங்க, நீங்க கடைசி காணும் அதுக்கு அந்த ஸ்கூல்ல படிக்கல சொன்னாங்க பாரு, ஸ்கூலுக்குலாம் அனுப்புறது இல்லைன்னு. ஹாஸ்டல்ல போட்டுருவாங்களா? நம்மளாம் ஹாஸ்டல்னா ஓடணும். நம்ம அவ்வளோ தூரம் மேலே ஏறி போய்க்கிறோம். அக்கா, நாங்கள் மேலேருந்து வந்தோம்க்கா, அந்த இடத்துக்கு எப்படிக்கா போகிறது? அந்த இடத்துக்கு பார்த்தா அங்கே நந்த வந்தோம். இடியா போகிறதுக்கு வழி இதாச்சு. தண்ணி ஊற்றி இருக்குல்ல.
எத்தனை ஏரி இருக்கு இங்கே 6வது வரைக்கும் தான். 6 தெரியும். மீ எல்லாம் கீழே வேலூர் தான் போகணுமா? தான் போகணும். அரசம்பட்டு சோயவரம் தண்ணி வந்ததுனால இது வர்றது இல்லையா பஸ் எல்லாம்? எங்கே ரோடு போட்டு மொத்தம் அர்த்தம் பகிர்றது. அதான் வரும்போதெல்லாம் வண்டி அதனால விட்டோம். ஏய் 3 கால்ரா வண்டி நல்ல நாள்ரா 5 மணி ஆயிட்டு நான் சொன்னேனா தம்பி 5 மணியா 6 மணி ஆகும் பாரு வீட்டுக்கு போய் தூங்கணும் 6 மணி இல்ல 7 மணி ஆப்பணும் வர ஏய் இதுல ஏதோ எல்லாம் அமேதிக்கு போயிருந்தா கூட போய் பாட்டு வந்துருக்கு. அமிர்திக்கு ஆல்ரெடி போயிட்டு வந்தோம். அமேதியோட அங்கதான் மாறிக்குதாயிட்டா. இந்த மணியக்காரங்களும் ஜீப் எடுத்துக்கொண்டு அங்கே சாப்பாடு கட்டிக்கொண்டு சாப்பிட்டாங்க. அது நாங்கள் பார்க்குற தண்ணி தான் தமான்னு குச்சிங்கள்தான்றாங்க. ஆமாம் அது தொன்னமாடுன்னு சொல்லுவாங்க. நாங்கள் ஜொன்ன மாடுங்களா? தொன்னமாடுன்னு சொல்லுவாங்க நாங்கள். ஒரு ஊர் இருந்தது, அங்கே தான் நாங்கள் இருக்கிறோம். அதான் போய் பார்த்துட்டு வந்தோம். எல்லாம் ஊரில் தான் அவங்க தான் வழியா. போஸ்ட் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறீங்களா? நடந்து தான் போகிறீங்களா? என்ன பண்ணுறாங்க, மழை வந்ததுலேருந்து அவங்களும் வர முடியல. நானும் இருந்து இப்போ இங்கே பிரிட்ஜெல்லாம் போட்டாங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ இங்கே ஜல்லி போட்டதில்ல, ரோடு போகிறதுக்காக போட்டுருக்காங்க. அதுக்கு தான் போட்டாங்க. இன்னும் இந்த 2 காணாறு இருக்குது. அது காணாறு, அதுக்கு மேலே ஒரு காணாறு பிரிட்ஜே கட்ட முடியல. தண்ணி அதுக்குள்ளே வந்துடுச்சு விட்டாங்க.